கொஞ்ச நாளா ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. அம்பானி வீட்டு கல்யாணம். அதாவது ஹேஷ்டேக் அம்பானி அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அம்பானி வீட்ல நடக்கக்கூடிய அந்த கல்யாணம், அதாவது ப்ரீ வெட்டிங் ஈவென்ட், ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஸோ அம்பானியோட 3வது பையனுக்கு தான் இப்போ இந்த ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு டிசம்பர் 2022லயே வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுது. 14 மாசம் கேப் கழிச்சு தான் அவங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஈவென்ட் ஆனது நடக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறமா ஜூலை மாசம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கெஸ்ட் லிஸ்ட் இன்னும் அவங்க சொல்லல. அதுக்கான வென்யூ இன்னும் சொல்லல. அதான் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் இவங்க 2 பேர் யாரு? அதுவும் முக்கியமா பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்காங்க. ராதிகா மர்ச்சன்ட் அவர்கள் தான். அவங்க கனிவான குணம் எல்லாரையும் வியக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ பண்றாங்களே, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஸோ ராதிகா மர்ச்சன்ட்டோட பேரண்ட்ஸ் யாருன்னா விரேன் மற்றும் ஷைலா மர்ச்சன்ட் தான். இவங்க வந்து என்கோர் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு நிறுவனத்தோட ஒரு தலைமையில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் அந்த நிறுவனம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களோட 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும், அடுத்ததாக இருக்கக்கூடியவங்க தான் ராதிகா மர்ச்சன்ட். சின்ன வயசுலேருந்து வந்து கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் ஸ்கூலிங் முடிக்கிறாங்க. ஸ்கூலிங் முடிச்ச உடனே நியூயார்க்கில் போய் இளங்கலை பட்டம் படிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் யூனிவர்சிட்டியில் போய் பாலிடிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் வந்து இளங்கலை பட்டம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனில ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட என்கோர் ஹெல்த் கேர்லயே திருப்பி போய் அவங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அவங்க அஞ்சலியும், அதாவது இவங்க அக்காவும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு சைடு நடந்துட்டே இருந்தாலும் இவங்க வந்து 8 வருஷம், அதாவது தமிழ் பாரம்பரியம் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து பரதநாட்டியம் கத்துக்கலாம். பெரிய வீட்டு பசங்க வந்து என்ன பரதநாட்டியம் கத்துக்கிறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டாலும் பாரம்பரியத்தை வந்து தழுவணும், பாரம்பரியத்தை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள ரொம்ப கம்மி. அதுல ஒருத்தவங்க தான் ராதிகா மர்ச்சன்ட் திகழ்றாங்க. ஸோ அவங்க வந்து 8 வருஷம் பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. பரதநாட்டியம் முடிக்கிறாங்க. அந்த அரங்கேற்றத்துக்கு யார் வராங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி மற்றும் நீலா அம்பானி வராங்க. அவங்க 2 பேரும் அந்த அரங்கேற்ற ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா சைல்ட்ஹுட்லேருந்து வந்து அவங்க அம்பானி ஃபேமிலி கூட இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. ஸோ அந்த பாண்டிங் வந்து எப்படி ஆகுதுன்னா, நாளடைவில் அம்பானி அவர்களோட எல்லா குடும்ப ஃபங்க்ஷன்லையுமே ஒரு முக்கியமாக ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சனாக வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகா மர்ச்சன்ட் அவர்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதுக்கு இடையில வந்து அவங்க அரங்கேற்ற நிகழ்வில் வெறும் அம்பானி ஃபேமிலி மட்டும்தான் வந்தாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆல்ரெடி இவங்க ஃபேமிலியும் பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் வந்து சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கட்சியில் வந்து அந்த கட்சியோட தலைவர், அவருக்கு உள்ள 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாமும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, இவங்களோட வர்த் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 111 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாரு கூட சம்மந்தம் வச்சுருக்காங்க அப்படின்னா 121 பில்லியன், அதாவது 1:10 ரேஷியோ மாதிரி இது இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த எண்லேருந்து அந்த எண் நமக்கு வந்து இவங்களோட, நம்ம வந்து இந்த 1 மில்லியன் பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் நமக்கு வந்து இவங்க பொசிஷன் நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சாலே போதும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க ஃபேமிலி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச். ஆனால் இவங்க பொண்ணு கொடுக்குறாங்க, இவங்க பொண்ணு எடுக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த கல்யாணம் நடந்துச்சு, இந்த ப்ரீ வெட்டிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்தது பார்க்கலாம். ஸோ பரதநாட்டியம் மட்டும்தான் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சா லைஃப்லன்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. ஃபிட்னஸ்லேயும் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவங்கள தான் இருக்காங்க ராதிகா மர்ச்சன்ட் அவர்கள். இவங்க வந்து இந்த ஐபிஎல் அப்போ நம்ம பார்த்துருப்போம் வந்து ஆனந்த் அம்பானி அவர்களை பயங்கரமாக ஒரு மேசிவான உருவத்தோடு இருந்தார். 208 கேஜி இருந்தார். அவர் வந்து அப்போ இருக்கும் போதுலேருந்தே இவங்க வந்து பயங்கரமாக லவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையான காதல் அப்படின்னு நிறைய பேர் பேசினாலும் இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க. அவர் வந்து அந்த 208 கேஜி இருந்து இடையில பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காட்டினாரு. 108 கேஜி வந்தார். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குமே வந்து பயங்கரமாக உதவி செஞ்சுருக்காங்க ராதிகா மர்ச்சன்ட் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ அந்த கல்யாண மண்டபத்துக்கு நம்ம டேரெக்டாக வந்துடுவோம். ஸோ நமக்கு வேணால் அந்த கல்யாணம் வந்து 1000 கோடி அப்படின்னு நமக்கு வேணால் அது ஃபீல் ஆகலாம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோனா அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து 0.1% தான் அவங்க எடுத்து செலவு பண்ணுறாங்களாம் அவங்க கல்யாணத்துக்காக. அப்போ வந்து அவங்களோட நெட்ஒர்த்தை தாண்டி அவங்களோட வருமானம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஸோ இந்த கல்யாணம் வந்து எங்கே, அதாவது இந்த ப்ரீ வெட்டிங் சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குதுன்னா குஜராத்தில் நடக்குது. வந்து 3000 ஏக்கர் வந்து பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நடக்குது.
நடக்குது. அந்த பிளேஸோட ஹிஸ்டரியை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, மார்க் ஜூக்கர்பர்க் இருக்காரு, அவரோட ஒய்ஃபோட வராரு, ட்ரம்ப் பொண்ணு வராங்க, பூட்டான்லேருந்து ராஜா ராணி வராங்க, அடோபோட சிஓ வராரு, உலகத்துல உள்ள இருக்கிறதுலே பெஸ்ட், இருக்கிறதுலே டாப்பான ஒரு கம்பெனியோட சிஓஸ்லேருந்து ராஜா ராணி, ஸ்வீடனோட பிஎம் வராரு. ஸோ எல்லா உலகத்துலேருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வராங்க. இது ஆக்சுவலாக கல்யாணமான்னு கேட்டால் கல்யாணம் கிடையாது, ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய மார்ச் 1, 2, 3 நடக்குது. ஸோ குஜராத்தில் வந்து ஜாம் நகரில் தான் இந்த கல்யாணமானது நடக்குது. ஃபர்ஸ்ட் டே ஈவெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா 50,000 மக்களுக்கு வந்து கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு பரிமாறுறாங்க. இந்த ஃபுட்டு பரிமாறும் போது தான் ரித்திகா மர்ச்சன்ட் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறாங்க எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அம்பானி அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறுறாரு, முகேஷ் அம்பானி. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்க எல்லாம் பண்றாங்க, கடைசியில் ஆனந்த் அம்பானி கூட வந்து எல்லாருக்கும் பரிமாறாரு. ஆனா ராதிகா மர்ச்சன்ட் பண்ணும்போது தான் அது வந்து ட்ரெண்ட் ஆகுது. ரீசன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இறங்கி கனிவா இறங்கி விருந்தோம்பல் பண்றாங்க. குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட சாஃப்டா இறங்கி விளையாடி பரிமாறுறது, இல்ல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு குணத்தோட இறங்கி பரிமாறுறது. ஸோ இந்த மாதிரி குணத்தெல்லாம் பார்த்து நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரமா கேட்சியா இருக்காங்களேப்பா இவங்க, இப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்குமா, பணக்கார வீட்டு பொண்ணு, பயங்கர ஆட்டிடியூடா இருப்பாங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்படியும் சில பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனந்து நீ கொடுத்து வச்ச ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எல்லாமே டாப் செலிபிரிட்டிஸ். இது எல்லாமே ஸோ ரியானா தான் வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து இது பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து 72 கோடி கொடுத்து அவங்களையும் பாட வைக்கிறாங்க. அவங்களே ஒரு ஹிந்தி சாங்லாம் வச்சு பயங்கரமாக அந்த ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அந்த அம்பானி ஃபேமிலியே மேலே வரும்போது ஸோ பயங்கரமாக அந்த இடம் வந்து ஒரு மாதிரி வைபாயி பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி இது வரைக்கும் பாலிவுட்டில் உள்ள ஆக்ட்ரஸ் எல்லாம் தனித்தனி பிரைவேட் விமானங்கள்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஒரே பஸ்ஸில் டிராவல் பண்ண காட்சியை தான் நேற்று நம்ம சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த காட்சிகளும் இப்போ நமக்காக. சென்னை, கொல்கத்தா, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளேஸ்லேருந்து பயங்கரமாக எக்கச்சக்கமான ஃப்ளைட்ஸையும் வந்து அவங்க விடுறாங்க. ஸோ ஜாம் நகர் பக்கத்தில் உள்ள ஒரு அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 6 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் டெய்லி வந்துட்டு போகிறதா இருந்தது. வந்து ஒரு சர்வதேச தரத்துக்காக ஒரு சர்வதேச விமான நிலையமாக நாங்கள் 10 நாளைக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 104க்கு மேலே ஏரோப்ளேன்ஸ் மற்றும் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டு போகிற மாதிரியான அது விமான நிலையமாக மாற்றுறாங்க. இதெல்லாம் தாண்டி 35 செஃப்ஸை வச்சு 2500 டிஷ் வந்து செய்ய போகிறாங்களாம். 35 செஃப் வச்சு 2500 டிஷ்ஷு. ஸோ மொத்தமாக வர கெஸ்ட்டோட லிஸ்ட்டை பார்த்தோன்னாலே 2000 பேர் தான் இருக்காங்க. எதுக்காக இவங்க 2500 டிஷ்ஷை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பயங்கரமான ஆச்சரியமான கொஸ்டினாக இருக்குது. ஸோ 2500 டிஷ்னா என்னென்ன செய்வாங்க, அவங்க வச்சிருக்க ஒரு சீஸி பன்னாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபுட்டு தயாரிக்கிறாங்களே, இந்த ஃபுட்டை வந்து அவங்க என்னென்ன மாதிரியான எத்தனை வேலையாக பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் தராங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸு, அந்த ஸ்நாக்ஸுக்கு அப்புறமா பிரஞ்சுக்கு அப்புறமா ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா ஒரு லஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் சப்பருக்கு அப்புறமா சாப்பிடக்கூடியதுக்கு சில ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வச்சுட்டு திருப்பி மிட் நைட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஒரு 11 வேலையாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. ஸோ 11 வேலைக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னா 2500 டிஷ்ஷு கரெக்டாகிடும். கணக்கு சரியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஆறுதல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அவங்க என்னென்ன லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹேண்ட்பேக்கு 3 ஷூட் கேஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ தான் வந்து நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் போய் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் போய் திருப்பி நம்ம பிளேஸ்க்கு போகிறது கரெக்டாக இருக்குங்கிறதுனால நம்மளோட பிளேஸ் அகாமடேஷன்ஸ்க்காக இது மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கனிவாக கேட்டு வந்திருக்காங்க அம்பானி அண்ட் அவங்க ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து அந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா, சாரீ டிராப்பிங்க்கு தனியாக ஒரு ஹாலே வச்சுருந்துருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாணங்கள்லாம் ஒரு ரூம் வச்சுருப்போம், அதுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. சாரீ டிராப்பிங்க்கே அவ்வளோ பேர் வராங்க, அதாவது கட்டி விடுறதுக்கே அவ்வளோ பேர் வராங்க. சாரியை நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவாக தான் இருக்குது இந்த ப்ரீ வெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாரீ கட்டி விடுறதுக்கு தனி ரூமு, இதை தாண்டி ஃபோட்டோ பூத்துன்னு நம்ம வீட்டு கல்யாணங்களே ஃபோட்டோ பூத்துலாம் வைக்க ஆரம்பிச்சோம். 360 டிகிரி சும்மா சுவாயின் சுற்றி விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் விட ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம், அம்பானி பரம்பரைனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் அவங்க
வச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்ல சில இடம் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்லாவும் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி சொல்றது தான் வந்து அந்த வந்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அந்த ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க அனிமல் ரீஹாபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3000 ஏக்கர்ல அவங்களே, அதாவது அம்பானி அவர்களோட பையன் ஆனந்த் அம்பானி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னன்னா அண்ணன் வந்து பிஸ்னஸ் பண்றாரு, நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு கேள்வி எழும்போது தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யானையை பார்த்துருக்காரு. அதை வந்து அவங்க மீட்டிருக்காங்க. அதுலேருந்து தொடர்ந்தது தான் வந்து இந்த அனிமல் ரீஹாபிடேஷன் அப்படிங்கிறது. வந்தாரா அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு வந்து இருக்கு. அது வந்து கிரீன் பெல்ட் ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து நம்ம பார்க்காத அந்த அரிய வகை உயிரினங்கள்லாம் வச்சிருக்காங்க. 2000 அனிமல்ஸுக்கு மேல அங்க இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்காக 2100 ஊழியர்கள் வந்து அங்க இருக்காங்க அந்த பிளேஸை அப்படின்னு சொல்றாங்க. அதை சீக்கிரமா மக்கள் பார்வைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் ஜூவோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10,000 ஏக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் 5,000 ஏக்கர் இருக்கு. இது ஜூ மாதிரி நம்ம சொல்ல முடியாது, ரீஹாபிடேஷன் மறுவாழ்வு மையம் தானே சொல்றோம். அப்படி பார்த்தா இதுதான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் அனிமல்ஸுக்கான, அதாவது வனவிலங்குக்கான மறுவாழ்வு மையமா இருக்கு அப்படின்னு ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஸோ வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு சொல்லி WWFN இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அனிமலுக்காக, அதாவது வனவிலங்குகளுக்காக இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இந்த அம்பானி, அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி வந்து டைப் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க. நம்ம வந்து அழிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த லியோபார்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான உயிரினங்களையும் அவங்க காத்துட்டு தான் வராங்க. 200க்கும் மேற்பட்ட யானைகள் இருக்கு, லியோபார்ட் இருக்கு, பூமா இருக்கு, crocodiles இருக்கு, ரெப்டைல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நம்ம வந்து அரிதான ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய உயிரினங்களை வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுகளுக்கு வந்து ஒரு MRI ஸ்கேன் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை CT ஸ்கேன் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு ஜக்கூசி வரைக்கும் வச்சிருக்காங்க. ஜக்கூசியில் வந்து அவங்க ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய வாட்டர் பாடிஸும் அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஜாலியாக போய் அந்த அனிமல்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அவங்கள வந்து பராமரிக்கிறதுக்காக நிறைய இடங்கள் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடங்கள்லாமும் ஸ்ட்ரிக்ட்லி இங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கவே கூடாது அப்படின்னும் 2 பேரும் கப்புலாக சொல்லியிருக்காங்க, ராதிகா மர்ச்சன்ட் அண்ட் ஆனந்த் அம்பானி. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதை வந்து பண்ணியிருக்கவர் தான் வந்து ஆனந்த் அம்பானி. ஒரு காலத்தில் வந்து பல்வேறு உருவ கேலிக்கு வந்து உலகத்தோட பெரிய பணக்காரர்னு சொல்றீங்க, உங்கள் வீட்டு பையனே இப்படி இருக்காருன்னு ஊரே சேர்ந்து ஏளனம் பண்ண ஒருத்தர் வந்து இப்படி இத்தனை 1000 வனவிலங்குகளை வந்து பாதுகாத்துட்டு வராரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ உருவம் வந்து விஷயமே இல்லை, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து வனவிலங்குகளுக்காகவும் விலங்குகளுக்காகவும் பண்ணிகிட்டே தான் வராரு. சரி, அவரோட இவர் ஸ்வீட்டாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராதிகா மர்ச்சன்ட் அவங்க விருந்தோம்பலில் இந்த ஊரே சேர்ந்து பயங்கரமாக நெட்டிசன்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வனவிலங்குகள்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து வேற வேற கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, வேற வேற காண்டினென்ட்லேருந்து நிறைய விலங்குகளை இங்கே அழைச்சிட்டு வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் அவங்களுக்குலாம் அந்த மண், அந்த கல் கூட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து, அந்த ஊரோட கல் எடுத்துகிட்டு வந்து, அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கூட பார்த்து இந்த வாந்தாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொரு உயிரை வந்து காப்பாற்றுறது, அந்த உயிருக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு எல்லா பராமரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு 2100 ஆளை போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சூப்பருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னும் வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் அவங்க இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, லக்ஸரியான ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லக்ஸரியான ரூம்ஸ் தான் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க டென்ட்லாம் போட்டு கூட அந்த அனிமல்ஸ்க்கு நடுவில் இருக்க மாதிரி ஒரு டென்ட்ஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் துப்பட்டா வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது என்ன கல்ச்சர் துப்பட்டா அப்படின்னு சொன்னால் குஜராத்தி அண்ட் மகாராஷ்டிரியன் கல்ச்சர் சேர்ந்த ஒரு துப்பட்டாவாக அது அவங்களுக்கு டர்பன் மாதிரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம வீட்டு கல்யாணங்கள் எல்லாமே அந்த தேங்காய் பூ பழங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ இது வந்து அம்பானி வீட்டு கல்யாணம். பயங்கரமான ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்க. 3 நாள் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு MS தோனி எப்படியும் போட மாட்டாரு. ஸோ வேற யாராவது நம்ம போட்டால் நம்ம அதெல்லாம் எடுத்து அதை ஒரு தொகுப்பாக நம்ம போடலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரே நாளில் உருவான ஃபாரஸ்ட்னு கேட்டால் அதுதான் இல்லை. 25 வருஷமாக வந்து இவங்க இதை உருவாக்குறதுக்கு பயங்கர திட்டங்கள்லாம் போட்டு 25 வருஷமாக இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. 1 கோடி மரம் வந்து அங்கே இருக்குது. அது மாதிரி 2000 உயிரினங்கள் வந்து அங்கே இருக்குது. நம்ம பார்க்கவே முடியாத சில அரிதான விஷயங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன சிலை தான் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் வெட்டிங் இன்விடேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒன்றுல வந்து முகேஷ் அம்பானி மற்றும் ஒய்ஃப் நீடா அம்பானி 2 பேரும் கைப்பட எழுதி சில பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த கைப்பட எழுதி சில இன்விடேஷனில் வந்து ஒரு 9 பக்க இது போட்டு இதெல்லாம் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோட்லேருந்து ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவலில் என்னென்ன மாதிரி ஷோஸ்லாம் காட்ட போகிறாங்க அப்படின்னா 6 மணிக்கு வந்தாரா ஷோன்னு ஒன்று போடுறாங்க. அதில் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அந்த அனிமல்லாம் வச்சு ஒரு ஷோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விட்டு நம்ம ஊர்லேயே இப்போலாம் நடக்குது, அதெல்லாம் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைடெக்கில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இறக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிஹானாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே தான் வந்து
கொஞ்ச நாள் அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற வேற பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் பார்ட்டி, அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டே நீங்க திருப்பி வரணும். திருப்பி நாங்க இதே மாதிரி ஃபெஸ்டிவ்ஸ்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னங்க ப்ரீ வெட்டிங் மேரேஜ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரணமான டவுட் தான். வெட்டிங் வந்து உங்க ஜூலை 12 தான் சொல்லியிருக்காங்க. மேபி நிறைய ஃபேமிலிஸ் வந்து வெட்டிங் வந்து ப்ரைவேட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க குலதெய்வ கோயிலை நம்ம ஊர் சைட்லாம் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது இதை விட பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க அப்படிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவ்னு இப்போ நடத்துறது மட்டும் பயங்கரமாக நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கே வந்து உலகத்தில் உள்ள டாப்பில் பில்கேட்ஸ்லேருந்து MS தோனி கிரிக்கெட்டர் அப்படி இப்படின்னு உலகத்தில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி இன்கேஸ் வந்து வெட்டிங்க்கும் அவங்க செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது இன்னை வரைக்கும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கெஸ்ட் லிஸ்ட் எதுவுமே அவங்க அறிவிக்கல. ஆனாலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவ் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவ் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க எல்லாம் தாண்டி அவங்க ஒரு வன விலங்குகளுக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இன்றைக்கி பேசப்பட்டு வருது. இவங்க எல்லாரையும் தாண்டி நீங்கள் சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராதிகா மர்ச்சன்ட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்கள்கிட்ட வரேன். அன்டில் தென் டாடா பை விவரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.